ஆம். ஹோம்ஒர்க்ல திருத்தம் போதாவே ப்ராக்டிஸ் பண்ணல ஓடி அனுப்பிடுங்க அப்படியா ஓடி தான் அனுப்பிடுங்க ஹார்ட சவுண்ட் வரலையே சரியா உன்ட ஓது போகும் يا أيها الإنسان إنك كادح إلى ம், ம். ربك كدحا. உங்களோட சவுண்ட் வருது இல்ல தெளிவா உடஞ்சு உடஞ்சு வருது இப்போ போதும் போகும் يا يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. நீங்க லீவ் ஆயிடுச்சா பாருங்க உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை லீவ் ஆயிடு வேண்டாம் பாருங்க போய்க்கா அனீப் அனீப் சவுண்ட் கேக்குதா அனீப் ஆம். இப்போ வந்து பாப்போம் يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. குட் ரெண்டாவது وإذا الوحوش حشرت. ஹா சவுண்ட் இருக்கோ وإذا الوحوش وإذا الوحوش وإذا الوحوش حشرت. திருப்பி போதுங்க وإذا الوحوش حشرت குட் மூணாவது فجعله غثاء أحوى. நீட்டுறது போதாது இங்கதான் அடுத்த பிரச்சனை வருது இன்னும் போத மாட்டேங்க நீட்டுறது فجعله فجعله أن أحوى فجعله غثاء له அது போதாது என்ன له فجعله غثاء أحوى فجعله غثاء أحوى. நாலாவது فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இப்போ ஒரு பாருங்க Tripolia. திருப்பி ஒரு பாரு فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ஐந்தாவது لنخرج به حبا ونباتا. لنخرج به حبا ونباتا. திருப்பி பாருங்க لنخرج به حبا ونباتا.
நாலாவது فسبح بحمد ربك சவுண்ட் வரணும், அதான் முக்கியம். ஃபஸபிஹ். واستغفر. பே பே படிச்சுட்டீங்க தானே? பே படிச்சு முடிஞ்சு இப்பதான் ஹா படிக்கிறீங்க. ரெண்டும் பிள்ளையா ஏற்படாது. இது நாலுமே கவனமா இருக்கணும். இந்த நாலுத்துல பி பி ஹ. ஃபஸபிஹ் பிஹம்தி. ஃபஸபிஹ் பிஹம்தி. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. ம். Right. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் செல்ற முடிஞ்சதோட அடுத்த பார்ப்போம். 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுமா? وكرسية எஸ், கரெக்ட். لنخرج به حبا ونباتا. நாங்கள் புதிய எழுத்து போவோம். இது பெரிய ஹே. போன கிளாஸ்ல இந்த எழுத்து ஆரம்பிச்சோம் அப்படியா? இல்ல, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படியா? இந்த இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய ஹே. சொல்லி காட்டுங்க. எப்படி ஹே? எப்படி ஹே ஹே ஹே? கீழுக்கு வரணும். ஹே ஹே. எப்படி ஹே? ஹே சொல்லுங்க. ஹே ஹே ஹே. ஹே அல்ல ஹே. யோசி பாப்போம். فألهمها فألهمها فجورها وتقواها. பிழையே பிழையே. இது முன்னுக்கு படிச்ச விஷயத்துல பிழை வருதே. இந்த காப்பை கடக்கணுமே. فألهمها فجورها فل அல்ல فل அல்ல فل. فألهمها فجورها فألهمها فجورها وتقواها. فألهمها فجورها. நீங்க தான் ட்ரை பண்ணணும். 50 முறை திக்கினாலும் முக்கினாலும் நீங்க தான் ட்ரை பண்ணணும். பக்கத்துல இருந்து ஓய் தந்தா உங்களுக்கு ஓதல் வராது. கடைசி நாங்க பொறுப்பு இல்லை. பக்கத்துல ஓய் தந்தா ஸ்கூல்ல எக்ஸாம்ல சொல்லி விடுற மாதிரி தான் நீங்க சரிங்களா? அனி 50 முறை திக்கினோ குத்தியோ எப்படி சரி முடிச்சு நீங்க தான் ட்ரை பண்ணணும். நீங்க பக்கத்துல இருக்க ஓதுறத காதல கேட்டு ஓதுனீங்கன்னா ஓதல் மவுத் வரைக்கும் மோதல் வராது. அதுக்கு நான் பொறுப்பல ஓதவே வராது. நீங்க ஓதையிலே நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி சரி திக்கி முக்கி வரணும். நான் அன்றைக்கு இன்னொரு வேலை தருவேன். வேற வேலை ஒன்று தாரு. ஓதுங்க சொல்றேன். فألهمها فجورها وتقواها. நாங்க அந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு நான் அன்றைக்கு தரப்போறது என்ன தெரியுமா? புதிய வசனம் 5 வசனம் கூட்டுல ஓதணும். ஓதுங்களா? எப்போ ஓதுனீ கடைசியா? இல்ல சத்தம் வருது இல்ல. என்ன புதிய 5 வசனம் உங்களோட வீட்டுல ஓத சொல்லிக்கிறேன். நான் ஓத சொன்னேன் அப்படி இல்ல இல்ல. அதுதான் சொல்ல போறேன். இண்டையில இருந்து உங்களுக்கு புதிய வேலை என்னடா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத 5 வசனத்தை நீ ஓதணும். இந்த திக்கி முக்கி ஓதப்படாது. நாங்க கண்ணாலையும் வாயாலையும் ஒரு முறை படிச்சுட்டு தானே அந்த ஒழுங்குல ஓதி பழகணும். ஒவ்வொரு நாளும் 5 வசனம்.
எனக்கு டெய்லி 5 வசனம் ஓதி அனுப்பணும். எல்லாம் புதிய வசனமா தான் இருக்கும். இன்றைக்கு அனுப்பிடுறது நாளைக்கு அனுப்பக்கூடாது. நாலு வேறு வசனம். இப்படி 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 புதிய புதிய வசனமா தான் நிற்கும். பாடமாக்கி அனுப்புறல்ல, அதனால பார்த்து ஒரு டீப் ஓதி அனுப்புறது. இடையில போய் திக்கி முக்கி கொண்டிக்கப்படாது. நீங்க படிச்ச விஷயம் எல்லாமே அந்த வசனத்துல சரியா வரணும். நீங்க படிச்சிருக்கிற விஷயம் எல்லாம் அந்த வசனங்கள்ல அனுப்புறதுல சரியா வந்துக்கணும். நீட்டுறது படிச்சுக்கிறீங்க, எப்படி நீட்டணும், எங்கெங்க நீட்டணும், எங்கெங்க எவ்வளவு நீட்டணும் படிச்சுக்கிறீங்க, அது சரியா வந்துக்கணும். எழுத்துக்கள்ல அழிந்து இந்த ஹா வரைக்கும் வந்துக்கிறீங்க, அப்ப அதெல்லாம் சரியா வரும். அழகா ஓதி அனுப்பணுமா? நாளையிலிருந்து அந்த ஒர்க்கை செய்யணும். நாளை பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். போட்டு தருவாங்க. பெரும்பாலும் போட்டால் பாடம் தொடரும். கிளாஸ் நடக்கிறது போல அந்த ஒர்க் அனுப்பி கொண்டே இருக்கணுமா? என்ன ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க் வந்து கொண்டே இருக்கணும். டெய்லி 5 வசனம் வரணுமா? அல்லது பிரச்சனையா போகும், போதல் வராது. நீங்க கஷ்டப்படணும், நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? குர்ஆன் எடுத்து உங்களுக்கு விருப்பமான, ஆனா அடிக்கடி அல்லம் சூரா ஓதையிலுமா? ஏன்னா ஓதையில, ஏன்னா அடிக்கடி ஓதுறது அப்படித்தானே. அடிக்கடி ஓதப்படாத உங்களுக்கு விருப்பமான விதாசி பக்கத்தை பெரட்டி சின்ன வசனம் வாங்கிக்கலாம். நீங்க சின்னாலே பிரச்சனையே இல்லை. சின்ன வசனத்தை எடுத்து 5 வசனம் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்லையும் ஒவ்வொரு வசனமா அழகா ஓதி அனுப்பிடணும் டெய்லி. சரியா? அந்த 5ம் சரி வாங்கணும், மண்டிக்கணும், பிழை வாங்கி கொண்டே போகப்படாது எல்லாத்துலயும். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் போறேன்னா மாறிப்பு போற கிளாஸ் போடுவாங்க போறேன்னா பெரும்பாலும் அதை பத்தி அறிவித்தல் வருமா? போட்டால் ஹார்ட பாடம் தொடரும். கிளாஸ் நடக்குது எனவே நான் ஹோம்ஒர்க் அனுப்பலன்னு சொல்லப்படாது. ஹோம்ஒர்க் இப்ப 2 வகையில இருக்குது. ஒன்று, நீங்க டெய்லி 5 வசனம் அனுப்புற ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. 2வது, கிளாஸ்ல ஹோம்ஒர்க் தந்தா அனுப்பணும், அது வேற. அது இன்றைக்கு ஹோம்ஒர்க் வராது. இன்றைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் வராது, அந்த ஹோம்ஒர்க் வராது. விளங்குதா சொல்றது? வந்தா 2டையும் செய்யணும், இல்லது ஒன்றை செய்யணும். விளங்கிட்டா? ரெண்டையும் செய்யணும். ஆமா, இன்றைக்கு 2 செய்ய தேவை. இன்றைக்கு 1 செஞ்சா போதும். 5 வசனம் ஓதி அனுப்புற வேலை இன்றைக்கு 5, நாளைக்கு 5, நாளைக்கு 5 அந்த வேலை செய்யும். நாளை இந்த பாடத்தை உங்களுக்கு ஹோம்ஒர்க் வராது. எனவே நீங்க இப்போ ஹோம்ஒர்க் செய்ய தேவையில்லை. அடுத்த கிளாஸ் நாளைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டா அதுல ஹோம்ஒர்க் கிடைக்கும். அப்ப அதுல 2 ஹோம்ஒர்க் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.